அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போயிருக்கோன்னா, தாம்பரத்தில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே தான் தாம்பரத்துக்கும் இந்த பூண்டி பஜாருக்கு நடுவில் அந்த ரயில்வே கோட்ரஸ் கிரவுண்ட் இருக்கும்லங்க பெருசாக, அந்த ஏரியாவில் வந்து போட்டிருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது. இந்த கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு ஆட்னம், நிறைய கடை, இந்த டார்க் ஹவுஸ், அதெல்லாம் நிறைய செட்டப்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த தாஜ்மஹால் கூட நல்லா அந்த கார்ட்போர்ட் அட்டையிலேயே அந்த இதெல்லாம் நல்லா அதே மாதிரி இதுலேயே வந்து ஷீட்லாம் போட்டு மினி தாஜ்மஹால் பார்த்த மாதிரியே இருந்தது. உள்ளே போக முடியாது, இந்த கார்ட்போர்ட்லேயே செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு ஃபன்னாக இருக்கும். கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். அவங்க ஒரு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்காகவே நானும் என் சிஸ்டர், எங்கள் அம்மாலாம் போயிருந்தோங்க. இங்கே இது ரோடு, நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க, லைட்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கடையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் டிக்கெட் வந்து பர் ஹெட்டுக்கு வந்து 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் பசங்களுக்கும் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், குழந்தைங்களும் கூட்டிகிட்டு போய் காமிக்கலாங்க. நல்லா லைட்லாம் செட் பண்ணி நல்லா வெளிச்சமாக நல்லா இருந்தது செட்டப்லாம். உள்ளே வந்து என்ட்ரன்ஸு அதான் டிக்கெட் கொடுத்தோன்னே உள்ளே வந்து அந்த பேனர்லலாம் சைடில் நல்லா அந்த பெரிய பெரிய பேனரெல்லாம் போட்டு அதில் அந்த தாஜ்மஹாலை பற்றி, அதுக்கப்புறம் ஷாஜஹான் மும்தாஜை பற்றி, நிறைய அந்த தாஜ்மஹால் பற்றி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கூட வந்து அப்படியே எழுதியிருக்காங்க அந்த பேனர்லலாம். இந்த வீடியோவில் நான் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னால் முடிஞ்ச இது வந்து நான் எடுத்தேன். நாங்கள் ஏன்னா அந்த சண்டே அன்றைக்கி போனோம் பசங்களை கூட்டிகிட்டு. ரொம்ப க்ரௌடாக இருந்தது, முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோம். அப்புறம் இந்த இது பார்த்த பிறகு, செட்டப்பை பார்த்த பிறகு, அப்புறம் இந்த எக்ஸிபிஷன் இதில் வந்து கிரவுண்டில் வந்து நிறைய கடைலாம் வச்சுருந்தாங்க. இந்த பஞ்சு மிட்டாய், அப்புறம் இந்த வாட்ச் கடை, கண்ணாடிலாம் போட்டு, அப்புறம் மேட்டு, இந்த ஸ்லிப்பரு, ட்ரெஸ்ஸிங் நிறைய இருந்ததுங்க அங்கே. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அப்பளம், எக்ஸிபிஷன் அப்பளம், அப்புறம் அது நிறைய அந்த கடையில் நிறைய இருந்தது. தூரத்துலேருந்து பார்த்தா ரியலாக தாஜ்மஹாலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்க. அப்புறம் அதே மாதிரி தான் செட்டப்பும் இருந்தது. அப்புறம் என் பையனுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க என் பையனும் என் தங்கச்சி பையனும். தாஜ்மஹால் செட்டப் வந்து சென்டர்லேயும் சைடில் எல்லாம் இருக்கும்ல, இந்த கார்னர்லலாம் பேனர்லாம் வச்சு இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேனர்லேயே இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் போட்ட மாதிரி, இந்த ட்ராகன்லாம் இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்காகவே நிறைய பேர் பிடிச்சிட்டு இருந்தாங்கங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்தேன் கொஞ்சம் கொஞ்சம். இது மட்டும் நிறைய க்ரௌடாக இருந்தது. எங்கே க்ரௌட் இல்லையோ பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோ என் பையனை வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து வளர்ந்துட்டான், ரொம்ப வெக்கப்படுறான் கொஞ்சம் ஃபோட்டோலலாம் நிற்கிறதுக்கு. கொஞ்சம் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கிறான், எல்லாம் சிரிப்பாங்கம்மா அப்படின்னு. இருந்தாலும் நிற்க வச்சு ஃபோட்டோ ரெடியாக எடுத்தாச்சுங்க. பேனர்லேயே இந்த வால் சைடெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி துபாய் செட்டப்பு அந்த மாதிரிலாம் வேற போட்டிருந்தாங்க. துபாயில் இருக்கிற மாதிரியே இந்த பேனர்லாம் போட்டிருந்தாங்க. சும்மா நாங்கள் வந்து நிற்க வச்சு கொஞ்சம்
கடை போட்டிருந்தாங்கங்க. அப்புறம் இந்த டாய்ஸு, அப்புறம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஹோம் டெக்கர்ஸு, அப்புறம் கிச்சன் டூல்ஸு நெறைய இருக்கு. வெரைட்டியா வச்சிருந்தாங்க. விலையும் அதுக்கேத்த மாரி இருக்கு. பரவால்ல. ஆனா ஒரு சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த போர்டுல போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? எது எடுத்தாலும் ரூ. 10, ரூ. 20 அந்த மாரியும் ஷாப்ஸும் இருக்குதுங்க அங்க. நான் அப்போ அங்கேயும் போனோம். கொஞ்சம் பர்ச்சேஸும் பண்ணோம் நாங்க. ஆனா நான் அதிகமா பண்ணல. எங்க அம்மா, அவங்க என் தங்கச்சி சிஸ்டர்லாம் பண்ணாங்க. நெறைய நான் வந்து வீடியோல தான் நெறைய கான்சன்ட்ரேட்ல இருந்தேன். நல்லா உங்களுக்கு வீடியோ வந்து நல்லா தெளிவா காமிக்கணுன்றதாலவே நான் அதிலேயே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நான் அம் எல்லா கிளிப்பிங்ஸும் எடுத்திருப்பேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேங்க. இந்த மாரி இந்த ஷூஸு, இந்த செப்பல்ஸ்லாம் வந்து அங்க 200 தான். எது எடுத்தாலும் 200 அந்த மாரி போட்டிருக்காங்க. அதே மாரி டாப்ஸும் இருக்கு. 500 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எது எடுத்தாலும் இந்த ஜக்கு அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஜாடி அந்த மாரிலாம் கூட இருக்கு. ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல அங்க வச்சிருக்காங்க. ஒரு சில கடையிலலாம் அந்த மாரியும் இருந்தது. இந்த வீடியோல நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்கா நான் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஓட்டியும் காமிச்சிருக்கேன். ரொம்ப போர் ஆயிடுவீங்கன்னு சொல்லி, கொஞ்சம் குயிக்கா வந்து முடிக்கிற மாரி வீடியோ வந்து நான் ஓட்டி ஓட்டி காமிச்சிருக்கேன். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
பிறகு கடைசியாக சாருக்கு வந்து போகிறதுக்கே மனசு இல்லை, கொஞ்சம் கோவப்பட்டு நிற்கிறாங்க. அந்த பெரிய பெரிய ராட்டினத்துலலாம் போய் உட்காரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. நான் தான் அனுப்பலைங்க. அது பயம். சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க, அப்புறம் போய் அங்கே உட்காரவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதனால நான் அனுப்பல. அதுக்கப்புறம் நான் இது பிளான் பண்ணி இந்த மாதிரி இந்த பால்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் வந்து நான் அமுச்சு விட்டேன். 20 மினிட்ஸ்க்காக விட்டுருந்தாங்க. அதுக்கும் 60 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க. அதில் வேணால் ஒரு 20 மினிட்ஸ் ஃபன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணால் பாருங்கள். இதுவே நான் ஸ்பீடில் தான் வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடக்கூடாது, உங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பால்ஸ், அதனால நான் வீடியோ ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். ஃபன் பண்ண வரைக்கும் ஸ்பீடாக ஓட்டி காமிச்சிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என் கூடயே எக்ஸிபிஷன் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் போயிட்டு. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs இல்லைனா ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. டில் தென் தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.